அதெல்லாம் சாதா போட்டோ எடுக்க வீட்டை வீடியோ எடுத்துக்கொண்டு இதை போட்டோ எடுத்துக்காங்க. அது வந்து ரெண்டு கலர்ல ப்ரௌனும் கிரீனும் இருக்கு. சிவப்பு கலர் இருக்கு. ஓ நீ போ அங்க போங்க அண்ணா கடிய போய்ங்க போன் நீங்க இறங்கியாச்சு. ஏன்னு சொன்னா நிறைய தொழிலாளிகளும் கூடிட்டு வாழ்வாதார இதுக்கு இப்ப இதை கொண்டு போனா காணும் மற்ற இதை தொட்டு 1.5 மாசத்துல சாப்பிட்டா என்ன செய்யினாங்க இல்ல இது சத்தட்டுவாங்க இதைத்தான் மேல இந்த இது இதை உரிச்சா ஒல்லியா இருக்கும். இதைத்தான் இந்த பவுடர் அதான்டா இது என்ன செய்யறாங்க தண்ணியில போட்டு இந்த சாயத்தை வடிவில எடுத்து போட்டு இதை திரும்ப வெயில இதை எடுத்தோன்னு சுத்த வெள்ளையா வரும். வெள்ளையா வந்தோன்னு உணவுக்கு எடுக்கிறாங்க. இதான் அப்படி எடுக்கிறாங்க உணவுக்கு. அந்த காய் இது தெரியுதா இளைஞர்களையும் கூட்டு ஒரு பயிற்சி பட்டறையோடு நடைபெற இருப்பதாக தெரிவித்தது. அந்த நிமிடம் இந்த இடத்தை சென்று பார்த்திருக்கிறேன். உண்மையாகவே இந்த கடற்பாசியானது சிறந்த முறையில் இவர்கள் கடற்தொழிலையும் செய்து கொண்டு அறுபோடு இருந்து கொண்டு வீடுகளுக்கு அறுபோடு இருந்தது இவ்வாறான தொழிலை செய்யும் போது இந்த தொழிலில் பெண்களும் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. கடலுக்கு பெண்கள் அதிக கடலுக்கு செல்ல முடியாது. அதனால் இவ்வாறான கடற்பாசி என்பது இன்று உலகத்தில் சிறந்த விலை கொடுக்க வேண்டும் ஒரு தொழிலாக மாறியுள்ளது. இந்த பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். இதை எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான தொழில் முயற்சியில் அதிகரிக்கும் போது எமது பிரதேசத்திலேயே இதை மெருகூட்டி மென்மேலும் அதிக விலையில் விற்கக்கூடிய இருக்கிறது. இவ்வாறாகவே அதிக விலைக்கு விற்பதாக கூறுகிறார். இதனால் தான் தனது குடும்பம் இந்த பிரதேசத்தில் தனது குடும்பத்தில் வாழ்வாதாரத்தை இதை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். மீன்பிடி தொழிலை விட இதனூடாக அதிகளவான வருமானம் ஈட்டுவதாகவும் கூறுகிறார். அதனால் எதிர்வரும் காலத்தில் ஊகாத்துறை எல்டிஎஸ் ஆபீஸில் இதற்கான ஒரு கருத்தரங்கு அதைவிட விழிப்புணர்வு சேலமர் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த பிரதேச இளைஞர்களும் பெண்களையும் இணைத்து இதனூடாக எமது அரசாங்கம் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான தொழில் முயற்சியை ஏற்படுத்தும் போது இந்த இளைஞர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது.